ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் டிஎன்பிசியில் கேட்ட ஒரு சம் தான் பார்ப்போம். பாருங்க, கொஸ்டின் பாருங்க. எக்ஸ் என்பவர் தனியே ஒரு வேலையை 6 நாட்களிலும் ஒய் என்பவர் தனியே ஒரு வேலையை 8 நாட்களிலும் முடிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கை 6 டேஸ்ல முடிக்கிறாங்க. ஒய் அப்படிங்கிறவங்க அதே ஒர்க்கை 8 டேஸ்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எக்ஸ் ஒய் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 48,000 வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க. ஓகேங்களா? வாங்குறதுக்கு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அதுல அவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாம இசட் அப்படிங்கிற ஒரு நபரும் சேர்ந்து வேலை செய்யறாரு. அப்ப இசட் அப்படிங்கிற ஒரு நபர் புதுசா வராது. இப்ப பாருங்க, இப்ப நார்மலா நம்ம எப்பயும் போல டோட்டல் ஒர்க் அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். நமக்கு இப்ப ரெண்டு பேர்த்த மட்டும் வச்சு டோட்டல் ஒர்க் பண்ணுவாங்க. எக்ஸ்ங்கிறது 6, ஒய்ங்கிறது 8 டேஸ். ஓகேங்களா? அப்ப ரெண்டுக்கும் வழக்கம் போல நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 6, 8. ஓகேங்களா? எல்சிஎம் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 24 வரும். கரெக்டா? அப்ப 24 ஒர்க் அப்படிங்கிறது நமக்கு டோட்டல் ஒர்க். கரெக்டா? இப்ப இந்த டோட்டல் ஒர்க்கை அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, இசட்டோட உதவியோட சேர்ந்து 3 நாள்ல முடிப்பாங்கன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் தனித்தனியா பர் டேக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸுக்கிறவங்க 6 நாள்ல வேலை பார்ப்பாங்க. ஓகேங்களா? எத்தனை 24 ஒர்க்கை முடிக்கிறதுக்கு. அப்போ 24/6. அப்போ எக்ஸ் மட்டும் ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் முடிப்பான்? 4 ஒர்க்ஸ் முடிப்பான். ஓகேங்களா? அடுத்து ஒய் மட்டும் பாருங்க, ஒரு வேலையை 8 நாள்ல முடிப்பான். ஓகேங்களா? அந்த 24 ஒர்க்கை முடிக்கிறது 8 நாள் எடுத்துக்கலாம். அப்போ ஒரு நாளைக்கு ஒய் மட்டும் 3 ஒர்க் பண்றான். எக்ஸ் மட்டும் எத்தனை ஒர்க்? 4 ஒர்க் பண்றான். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 நாள்ல அந்த வேலையை முடிக்கணும். அப்போ மொத்தம் 24 ஒர்க் இருக்கு. 3 நாள்ல முடிக்கணும். ஓகேங்களா? 3 டேஸ்ல முடிக்கணும். அப்போ ஒரு நாளைக்கு அவங்க எத்தனை ஒர்க் முடிக்கணும்? 8 ஒர்க் முடிக்கணும். ஆனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 7 ஒர்க் தான் முடிக்கிறாங்க. அப்போ ரிமைனிங் இருக்க ஒரு ஒர்க் யாரு பாக்குறாங்க? இசட் அப்படிங்கிற பொசிஷன் பாக்குறாங்க. அப்போ பாருங்க, இதுல இதே மாதிரிதான் அந்த சேலரியும் ரேசியோ வந்து பாத்தீங்கன்னா மாறும். ஓகேங்களா? இப்போ மொத்தம் எத்தனை பார்ட்? இவங்க ஒரு 4 பார்ட் முடிக்கிறோம், ஒய் ஒரு 3 பார்ட் முடிக்கிறோம், இசட்டுங்கிறவங்க ஒரு பார்ட். அப்போ மொத்தம் 8 பார்ட் இருக்கு. இந்த 8 பார்ட் தான் 3 பேருக்கு ஸ்பிளிட் ஆகும். அதுல இசட்டோட ஷேர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இசட்டோட ஷேர் எத்தனை? ஒரு பார்ட் தான். அப்போ ஈஸியா நம்ம போட்டுலாம். அப்போ 48,000 அப்படிங்கிறது டோட்டல் அமௌண்ட். மீதி வந்து எட்டு எட்டு பார்ட்ல வந்து பார்த்தோம்னா ஒரு பார்ட் அவனுக்கு போகணும். அப்போ டிவைட் பை 8 போட்டீங்க அப்படின்னா கேன்சல் பண்ணுங்க அப்படின்னா 6,000 அப்படிங்கிறது வரும். அப்போ 6,000 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? அப்போ இசட்டோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 6,000. ஓகேங்களா? வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.